இந்த சாமியார பாக்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? சாமியார் வந்துட்டாரு. சாமியார் வந்துட்டாரு. வரப்போறாரு போல இருக்கு. சாமியார் வந்துட்டாரு. சாமியார் வந்துட்டாரு. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் பணாத பயல்களா, எதுக்குல என்னைய பார்க்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகமே அழிய போகுதுல. நீங்க எல்லாம் கட்டமுன்னா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க எல்லாரும். இல்ல பிப்ரவரி 30 உலகம் அழிய போகுதுல. பிப்ரவரிக்கு எதுக்கு 30? அதை ஏன் என்கிட்ட கேட்க? கிறுக்கு போயில அதையே என்கிட்ட கேட்க? பச்சி சொல்லுதா நான் சொல்லுதேன். அது மட்டும் இல்லல, நீங்க எல்லாம் நாசமா போறிய ஒரு விஷயம், இந்த உலகத்துல உழவன் கிழவன் 2 பேர் தவிர எல்லாம் சாவ போறாங்க. ஐயா அப்ப நீங்க இல்ல என்ன கேட்க தேவாங்க போயில. நான் செத்து 400 வருஷம் ஆச்சுல. இது என்னுடைய 46வது அவதாரம்ல இது. நீங்க சாமி ஏரோட வர்றீங்களே. சாமின்னு சொல்லிருக்கேன்ல நானு. நான் எப்பயாவது சாமின்னு சொல்லிருக்கேனா? நான் உழவன் விவசாயி. ஏறு ஓட்டினா தாமல இந்த உலகத்துக்கு விடிவு காலம் சொல்லிவிட்டேன். சாமி நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் என்ன பண்றது? இல்ல ஏறு ஓட்டினா தமிழ்ல சாப்பாடு, நீ சாப்பிட்டாலும் ஏற ஓட்டு. இல்ல என் மூஞ்ச பத்திரியா நிக்க? ஏன் சாமி எல்லாரும் துண்டால அடிக்கிறீங்க? இல்ல கையால் அடிச்சா நீ தாங்குவியா? இல்ல ஆம்பளையா இருந்தா கொண்டி கொண்டி பாத்துருவோம். இந்த இளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்ச நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. என்ன ஏமல வம்பு கிழக்கிய? இல்ல பறவை பண்ணி இதோட தான் நான் பேசுறது. இல்ல நம்ம எலிய ஐயா அது பொந்துக்குள்ள இருக்குதுங்க. ஏ பொந்துக்குள்ள இருக்கட்டும், நம்ம சாமான்சேட்ட தூக்கிட்டு போவான் பாத்து. ஆட்டுங்க. ஏல என்ன என் மூஞ்சியை பாக்க? இங்க வா, இங்க வாழ கிட்ட. இந்த கோழி ஏன் கொக்குற கோடு கூவுதுன்னு தெரியுமா? தெரியாதுங்க. 2000 வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தேன், எவனும் கேட்க மாட்டேங்கான். அதாவது இப்ப சொல்லுதேன் சரியா கேட்டுக்க. ஆ. கொக்கோனா எந்திரிச்சுக்க, ஆ. ரக்கோனா விடிஞ்சிருச்சு. அடங்கொக்க மக்கா. ஆக்க கிட்ட போவ செத்த சவரு என்னையம்ல திட்டுற மூதேவி. அது சரி சாமி, வேடந்தாங்களுக்கு வர பறவைங்க எல்லாம் எங்க இருந்து வருது சில சாமி? சின்ன பையில வேடந்தாங்கள் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா பறவையும் முட்டையில இருந்து தான் வருது. அந்த முட்டையும் 2001 அழிய போகுது. இந்த இப்ப நாமக்கல்ல போட்டு அழிச்சாங்கல்ல, அதே மாதிரி ஆக போகுது. நான் தான் தேவர்கள்ட்ட சொல்லி அசுரல்கிட்ட சண்டை முட்டி விட்டு அவ்வளவே அழிச்சேன். ஓஹோ கேட்டியா? வணக்கம் சாமி. எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு சாமி. இன்னும் 2 வருஷத்துல உன் வம்சமே அழிய போகுதே. என்ன சாமி சொல்றீங்க? ஆமால. எனக்கு குழந்தையே இல்ல சாமி. ஏ குழந்தை இல்லைன்னா என்கிட்ட வந்து ஏன் சொல்லுத? ராத்திரி வந்து டிவில சொல்லுதாருல டாக்டர், ஆமா. அவர்கிட்ட போ, நல்லது செய்வாரு போ. பிள்ளை கேட்க வேண்டியது, அவரு பிள்ளைய கொடுத்துட்டாருன்னா ரேப் பண்ணிட்டான்னு போலீஸ்ல சொல்ல வேண்டியது. போட்டி போ. சாமி கோச்சுக்காதீங்க சாமி. என்னடா? புள்ள வேணும், அதுக்கு பரிகாரம் சொல்லுங்க. அப்படி சொல்லுதியா? ஆ சரி ஒண்ணு செய், நம்ம கேணி இருக்கலாம், ஆ. அந்த கேணியில போய் ஒரு சம் தண்ணியை குடி. 24 மணி நேரத்துல பிள்ளை பிறக்கலன்னா என்ன செருப்பாரு? அந்த கேணி இல்லையா? என்ன கேணினா எழப்பமா சொல்லுத? ஏ கேணி என்பார் தண்ணி என்பார், நான் நிற்பார் நாசமா போறவர் பட்டாங்கில் உள்ளபடி. இது காக்கா சித்தர் சொன்னது. சரி, போ, போ, வாடி, போ, போ. போலாம். சூ, சூ, போ. ஏன் என்ன இலைக்கு வா. ஏ காக்காக்கு வச்சிருந்த சோத்த நீ எடுத்து தின்னுட்டியாம்ல சொல்லுது அது. ஐயா இல்லீங்களே, வச்சிருந்தீங்களே. அப்புறம் எதுக்கு மூஞ்சனக்க வர? நம்ம டான்ஸ் மாதிரி இல்லீங்க. ஆமா. அவர் இன்னைக்கு உங்களை பாக்குறதுக்கு வரணும்னாருங்க. ஏல அந்த தண்டனக்கா எதுக்கு இங்க வாரான்? அவன அந்த அப்படியே அங்கன அந்த டிவி ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. அந்த அப்புறம் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுறான், நான் ஆசமத்து போறவே.